கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்றால் என்ன? நாம் கிருஷ்ணன், கண்ணன், கோபாலன், கோகுலநந்தன் இப்படியெல்லாம் நாம் அன்போடு அழைக்கின்ற கிருஷ்ணன் பிறந்த தினம். இதை நாம் கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடுகிறோம். அப்படி கண்ணன் எதற்காக இந்த பூவுலகத்தில் பிறப்பெடுத்தார் என்பதனை பற்றி அறிவோம். தன் தங்கையான தேவகிக்கும் வசுதேவருக்கும் மணமுடித்து வைத்து அவர்களை தனது தேரில் அரண்மனைக்கு அழைத்து வந்து கொண்டிருந்தான் கம்சன். அப்பொழுது வானத்திலிருந்து அசரீரி ஒன்று ஒலித்தது. அது என்ன கூறியதென்றால், உனது தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் தான் உன் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி மறைந்தது. அதுவரை தன் தங்கை மேல் மிகுந்த அன்புடன் இருந்த கம்சன் அப்பொழுதிலிருந்து கோபத்துடனும் வெறுப்புடனும் பார்க்க ஆரம்பித்தான். கம்சன் அவளை தன் தங்கை என்றும் பாராமல் அப்பொழுதே வெட்டி வீச நினைத்தான். அப்பொழுது வசுதேவர் கம்சனை தடுத்து நிறுத்தி தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடத்தில் அழித்து விடுவதாக கூறினார். தேவகியை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். வசுதேவர் இவ்வாறு கேட்டுக்கொண்டதை அடுத்து கம்சனும் தேவகியை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார். இருப்பினும் இருவரையும் சிறை காவலில் வைத்து தன் கண்காணிப்பிலேயே வைத்திருந்தான். அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் அனைத்துமே அந்த சிறையாகி போனது. அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கம்சன் கொன்றுவிட்டான். அவ்வாறாக அவன் கணக்குப்படி அவன் 7 குழந்தைகளை கொன்றுவிட்டான். அவன் 8வதாக பிறக்கும் குழந்தைக்காக காத்திருந்தான் கம்சன். தேவகியோ சிறையில் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டாள். வசுதேவர் தேவகியை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். அசரீரி ஒலித்தவாறு அந்த 8வது குழந்தையும் பிறந்தது. ஆவணி மாதம் சுக்ல பஞ்சாஷ்டமி தினத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு தேவகியின் வயிற்றில் பிறந்தார் கிருஷ்ணர். தங்களுக்கு பிறந்த குழந்தையை வாரி தழுவி ரசிப்பதை மறந்து இருவரும் தரிசித்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அந்த குழந்தையின் ஒளி பொருந்திய தேகம் தெய்வ கடாட்சத்தை அளித்தது. கன நேரத்தில் அக்குழந்தை மகாவிஷ்ணுவாக மாறி இருவருக்கும் காட்சியளித்தார். இருவரும் மிகுந்த சந்தோஷத்துடனும் பக்தியுடனும் அவரை வணங்கினர். மகாவிஷ்ணு, நீங்கள் இருவரும் சுதவா விஷ்ணு தம்பதியாக இருந்த பொழுது என்னை நோக்கி 20 வருடங்கள் தவம் செய்தீர்கள். அந்த தவத்தின் மெச்சி உங்களுக்கு நான் காட்சியளித்த பொழுது என்னையே மகனாக அடைய வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள். நான் உங்களுக்கு அந்த பிறவியில் மகனாக பிறந்தேன். எனக்கு விருக்ஷகர்வா என்ற பெயரை சூட்டி இருவரும் மிகுந்த அன்புடன் என்னை வளர்த்து வந்தீர்கள். அதன்பின் சில காலங்கள் கழித்து மறுபடியும் மறுபிறவியில் நான் உங்களுக்கு பிறந்த பொழுது உபேந்திரன் என்ற பெயரினை சூட்டி அன்போடு வளர்த்தீர்கள். இப்பொழுது இப்பிறவியில் கண்ணன் என்ற திருநாமத்தில் வளர்வதற்காக உங்களுக்கு இப்பிறவியில் மகனாக பிறந்துள்ளேன். இதன் பிறகு உங்களுக்கு பிறப்பு இல்லை. இப்பிறவி முடிந்தவுடன் நீங்கள் இருவரும் வைகுண்டத்திற்கு திரும்பி விடுவீர்கள். இப்பொழுது கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் மனைவி யசோதையிடம் கொண்டு சேர்த்து விடுங்கள். எனக்கு பதிலாக அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து விடுங்கள். பிறகு கம்சனிடத்தில் உங்களுக்கு பிறந்த குழந்தை இவள்தான் என்று அவளை கொடுத்து விடுங்கள். பிறகு நடப்பதனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்று கூறி மறுநொடியே குழந்தையாக மாறினார் மகாவிஷ்ணு. அந்த நள்ளிரவில் குழந்தையாக அவதரித்த இந்நன்னாளையே நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். அவர் அஷ்டமி தினத்தில் பிறந்த காரணத்தினால் கோகுலாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது. இந்த புனிதமான நாளில் கண்ணனுக்கு பிடித்தமான சீடை, அவல், அதிரசம், வெண்ணெய் போன்றவற்றை வைத்து படைக்க வேண்டும். மேலும் நம்மால் இயன்றவற்றை வைத்து கண்ணனுக்கு தாராளமாக படைக்கலாம். முடிந்தவரை அதில் வெண்ணெய் இருப்பது சிறந்தது. ஏனென்றால் கண்ணன் வெண்ணெய் பிரியன். இவை அனைத்தையும் கண்ணனே நேரில் வந்து உண்ணுவான் என்று நாம் கண்ணனின் பாதச்சோடுகளை வரிந்து வழிபடுகிறோம். இந்நன்னாளில் பகல் முழுதும் விரதமிருந்து
இரவில் கண்ணனை வழிபட்ட பிறகு உணவருந்த வேண்டும். இறைவன் அனைத்து இடங்களிலும் இருப்பான் என்பதை அனைவரும் உணரும் வகையில் தான் இந்த பாதச்சோடுகள் அச்சு பதிக்கப்படுகிறது. இதில் கண்ணனும் அவன் நண்பர்களும் விளையாடி கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த மயிலிறகை எடுத்து அவர்கள் அவன் தலையில் அணிவித்து அழகு பார்த்தார்கள். இது அவனுக்கு அழகுக்கும் மேலும் அழகு சேர்த்தது. கோபாலன் என்றும் கண்ணனை அழைப்பர். கோ என்றால் மாடு, பாலன் என்றால் சிறுவன். கண்ணனாக அவதரித்த போது மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் அதிகம் கண்ணன் இருந்ததால் இவனை கோபாலன் என்றும் அழைப்பர். மேலும் கண்ணனுக்கு பிடித்தமான ஒன்று வெண்ணெய். கோகுலத்தில் உள்ள அனைத்து கோபியர் வீட்டிலிருந்தும் கண்ணன் வெண்ணெயை திருடி உண்பது வழக்கமாக வைத்திருந்த ஒன்று. மேலும் கண்ணனுடன் எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் ஒன்று அவனின் புல்லாங்குழல். அவனின் புல்லாங்குழல் இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. அவன் புல்லாங்குழல் இசைப்பதில் மிகவும் வல்லவனாவான். கிருஷ்ண ஜெயந்தி நாளில் முக்கிய பங்கு அளிக்கும் ஒரு விளையாட்டு என்றால் அது உரியடிப்பது. கண்ணன் கோபியரின் பானைகளை உடைத்து விளையாடுவது வழக்கமாக கொண்டிருந்தான். இந்த செயலை நாம் மறக்காமல் இருக்கவே கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் உரியடித்து விளையாடுவார்கள். அப்பொழுது உடைக்கப்படும் அந்த உரியானதை கண்ணனே உடைத்ததாக நினைத்து கொள்வார்கள். கண்ணன் லீலைகள் புரிவதிலும் குறும்புத்தனம் செய்வதிலும் கை தேர்ந்தவனாவான். இந்த சிறந்த கோகுலாஷ்டமி நல்நாளில் அனைவரும் கண்ணனை வழிபட்டு கிருஷ்ணனின் அருளை பெறுவோம். மேலும் இது போன்ற பல காணொளிகளையும் நல்ல கதைகளையும் கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. நான் உங்கள் சகோ. जय जनार्दना कृष्णा राधिकापते।